ஜாதகம் இதெல்லாம் பயங்கர மூட நம்பிக்கை. அதாவது ஜாதகத்தின் மீது உனக்கு நம்பிக்கை வருதா, அதை உடனே நீ தடுத்துடணும். உனக்கு ஏதோ உடம்புல நோய் வருதுன்னா ஆரம்பத்திலே அதை தடுத்து மருந்து அதுபோல் தான். அதை வளர விடவே கூடாது. அது உங்களை வேறு மாதிரியான சிந்தனைக்குள்ளே கொண்டு போயிடும். உங்களுடைய வளர்ச்சி உங்கள் கையில் இல்லை, அது ஜாதகத்தோட கையில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த 2 மாதத்துக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு முன்னேற்றமே கிடையாது, ஜாதகத்தில் அப்படி தான் போட்டிருக்கு, அடுத்த வருஷத்துலேருந்து தான் எனக்கு முன்னேற்றம் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்கிறதா சொல்லி ஏதாவது ஒரு ஜோசியர் உங்கள்கிட்ட சொன்னார்னா நீங்கள் அதை நம்புனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த வருஷம் முழுக்க நீங்கள் ஒரு கடினமாகவே உழைக்க மாட்டீங்க. ஒரு முயற்சியெல்லாம் கடினமாகவே இருக்குது. ஒரு நம்பிக்கையோடலாம் இருக்க மாட்டீங்க. ஒரு வருஷம் என்ன தான் உழைச்சாலும் இந்த வருஷம் நம்ம முன்னேறிட மாட்டோம், ஜாதகங்கிறது அப்படி தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. அப்புறம் அடுத்த வருஷம் வந்த பிறகு தான் அப்பாடா எனக்கு அந்த கண்டம் முடிஞ்சிச்சு, இனிமேல் எனக்கு நல்லதே நடக்கும், அடுத்த வருஷம் தான் நீங்கள் நம்பிக்கையோடு உழைக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ ஒருத்தருக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. அவளுக்கு வயசு ஏற்கனவே 35 வயசு ஆகிப்போச்சு. இப்போ ஏற்கனவே ஒரு திருமணம் டைவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 2வது திருமணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது ஒருத்தர் வராரு, கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு வராரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, எனக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு எனக்கு கெட்ட நேரம் இருக்குது, ஜாதகத்தில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, அதனால் நான் 1 வருஷத்துக்கு நான் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்த வருஷம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது, அதனால் இப்போதைக்கு நீங்கள் வேறு யாராவது தேடிக்கோங்க அப்படின்னு. 1 வருஷம் அவர் பார்க்குறாரு. 1 வருஷமா, இப்போ தான் 1வது மாதம், இன்னும் 12 மாதம் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். வாய்ப்புகள் இப்படி தான் ஜாதகத்தை நம்பும்போது உன் கண்ணு முன்னாடி இருக்கிற வாய்ப்புகள் உனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த ஜாதகத்தின்படியே தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்ணு முன்னாடி அவங்க கண்களே அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. முன்னாடி இருக்கிற வாய்ப்புகள் எவ்வளோ அரிதானது கிடைத்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் ஒரு ஜாதகத்து மேலே உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை எப்போல்லாம் வருதோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, ஜாதகத்தில் இப்படி சொல்கிறாங்க அது மாதிரி தான் இது நடந்திருக்குமோ ஏதாவது அப்படின்னு ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஜாதகத்தின் மீது ஏதாவது நம்பிக்கை வருதுனாலே அப்போவே உங்களுக்கு நீங்கள் சொல்லணும், இதெல்லாம் பொய், ஜாதகன்ற ஒரு பொய், எது நடந்தாலும் அது நம்முடைய முயற்சினாலும் உழைப்பினாலும் மட்டும்தான் நடக்கும், ஜாதகத்தினால எதுவுமே நடக்காது, எந்த ஒரு நிகழ்வு எதுவும் முயற்சி பண்ணாமல் எதுவுமே நடக்காது, நம்ம படுத்தே கிடந்தால் எதாவது நடக்குமா, நடக்காது, நாம் முயற்சி பண்ணணும், நாம் உழைக்கணும், உழைச்சி முயற்சி பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமுமே நடக்கும் அப்படின்னு நாம் அதுக்கு பதில் சொல்லணும். ஜாதகத்தின் மீது நமக்கு எப்போல்லாம் நம்பிக்கை வருதோ அப்போல்லாம் இந்த மாதிரி நம்ம பதில் சொல்லணும். ஜாதகத்தினால எதுவுமே நடக்காது, ஜாதகங்கிறது பொய், எந்த ஒரு செயலும் நம்ம முயற்சி பண்ணணும், அதுக்கு முயற்சி பண்ணணும், உழைக்கணும், அப்போ தான் அது நடக்கும், அது வெற்றி பெறும், ஜாதகத்தின்படி எதுவுமே நடக்காது அப்படின்னு அந்த இடத்துல நாம் அந்த ஜாதகங்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை வீழ்த்தணும். சளி பிடிச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடை மாத்திரம்ல, அது மாதிரி தான். அதுபோல் தான் இதுவும் ஒரு நோய் தான், சளி பிடிக்கிற மாதிரி தான். ஜாதகங்கிறது உங்களுக்கு ஜாதகத்தின் மீது எப்போது நம்பிக்கை வருதுன்னா உடனே அதை வீழ்த்தணும். அதுக்கு நீங்கள் பதிலுக்கு ஏதாவது ஒன்று போராடணும், நீங்கள் எதிர்த்து சண்டை போடணும். ஜாதகத்தின் மீது உங்களுக்கு எப்போ நம்பிக்கை வருது அப்படின்னா, இல்லை அப்படிலாம் கிடையாது, எதுவுமே நம்ம கையில் தான் இருக்குது, நாம் உழைச்சா தான் எதுவுமே நடக்கும், நாம் முயற்சி பண்ணால் தான் எதுவுமே நடக்கும், திட்டமிட்டு முயற்சி பண்ணி பல பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு எதையுமே நம்ம முயற்சி பண்ணாமல் எதுவுமே நடக்காது, ஜாதகத்துக்கு மேலே எந்த இதுவும் ஜாதகங்கிறது பொய் அப்படின்னு சொல்லி நாம் அந்த ஜாதகத்தின் மீது எப்போல்லாம் நம்பிக்கை வருதோ அப்போல்லாம் நீங்கள் அதை அடித்து விரட்டிடணும். இப்போ ஒரு நாய் உங்களை துரத்துதுன்னா நீங்களும் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா துரத்திக்கிட்டே இருக்கும், திரும்பி ஒரு கல் எடுத்து அதை எரிஞ்சிங்கன்னா ஓடிடும் அந்த நாய். அதுபோல் தான் ஜாதகங்கிறது ஒரு துரத்துகிற ஒரு நாய் மாதிரி தான். நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, அது பயங்கரமாக துரத்த ஆரம்பிச்சிடும், கடிக்க வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கடிச்சதுன்னா விஷம் ஏறி போய் கடைசியில் நீங்கள் செத்தே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இது திரும்பி இன்னொரு கல் எடுத்து எரிஞ்சிட்டிங்கன்னா அந்த நாயை எப்போவுமே உங்ககிட்ட வராது. அது ஜாதகங்கிறது உங்களை துரத்துகிற ஒரு நாய் மாதிரி தான். அப்போ நீங்கள் திருப்பி ஒரு கல் எடுத்து எரியணும், அப்போ தான் அந்த நாயிட்டேருந்து உங்களை பாதுகாத்துக்க முடியும். எப்போ ஜாதகத்தின் மீது எல்லாருக்கும் நம்பிக்கை வருவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா அப்போ ஏதாவது பயப்படுவாங்க. தன்னம்பிக்கை எல்லாம் குறைஞ்சி போகிற நிலமையில் ஒருவேளை ஜாதகம் இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு ஏதாவது நம்பிக்கை வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணுன்னா, எதுவுமே நாம் முயற்சி பண்ணாமல் எதுவுமே நடக்காது, ஒரு செயல் சிறப்பாக நடக்கணும்னா இன்னும் சிறப்பாக முயற்சி பண்ணணும்
அப்போ நாம் முயற்சி தான், நம்முடைய உழைப்பு தான் ஒரு செயல் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கே தவிர இந்த ஜாதகத்தினால எதுவுமே நடக்காது. ஜாதகம், நல்ல நேரம், அந்த ராசி இந்த ராசி இது எல்லாமே பொய் அப்படின்னு நம்ம அதுக்கு பதில் சொல்லும்போது ஜாதகத்தின் மீது நமக்கு எப்போவுமே நம்பிக்கை வராது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜாதகத்தின் மீது நம்பிக்கை வந்தோடனே அது உண்மையாக இருக்குமோ அப்படி இப்படின்னு நினச்சிட்டு அதை பார்த்து அது வியந்து பார்க்கும்போது அது கடைசியில் இவங்கள மூளை செலவு செய்து ஒரு வழி பண்ணிடுது.